இன்றைக்கி இன்சைட் கிச்சனில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டான இட்லி மாவு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இந்த கப்பில் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, சீரக மிளகு நுணுக்குனது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 பொடியாக நறுக்குனது, மைதா மாவு 3 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு சால்ட் ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது துருவிய இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இந்த கப்பில் ஒரு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, ரவை சேர்த்திருக்கனால கொஞ்சம் நேரம் ஊறணும், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஊறின மாவை சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான வாட்டி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் இருக்க பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. போண்டாவும் நல்லா கோல்டன் கலர் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சிங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம டக்குன்னு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.